தேசத்தில் 2 கால்களும் நடக்க முடியாத ஒரு 20 வயது பெண் தன் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் இருந்தாள். அவளுக்கும் இந்தியாவின் கடைகோடியில் உள்ள திருநெல்வேலிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வந்ததில்லை. ஆனாலும் பெண் கல்விக்கான ஒரு பெரும் புரட்சி செய்ய முடிந்தது. ஆம், அவர் வேறு யாருமல்ல, அருமை சகோதரி சாரா டக்கர் அம்மையார்தான். இவரை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தின் செயலராக சென்னையில் பணியாற்றிய ஜான் டக்கர் அவர்களின் சகோதரி சாரா டக்கர். ஜான் டக்கர் கிறிஸ்தவ மிஷனரியாக பாளையங்கோட்டை பகுதியில் பணியாற்றிய போது இங்குள்ள பெண்களின் நிலைமைகளை பார்த்து வருத்தப்பட்டு எழுதிய கடிதம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அவரது சகோதரியும் மாற்றுத்திறனாளியும் 20 வயது நிரம்பியவருமான சாரால் டக்கர் வாழ்வில் பெரும் பாதிப்பை கொண்டுவந்தது. அன்றைய தென்னிந்தியாவில் இருந்த சமுதாய கட்டுப்பாடுகள் பெண்களை கல்விக்கூடங்களுக்கு அனுப்பாமல் பெண்கள் சிறு வயதிலே படிப்பது கேவலம் எனவும் அடுப்பூதும் பெண்டிற்கு படிப்பதற்கு என நினைத்த அன்றைய சமுதாய மக்களின் அறியாமையால் பெண் பிள்ளைகள் படிக்க முடியாத சூழ்நிலையை உணர்ந்து பெண்கள் கல்வி கற்க உதவிகள் தேவை என்பதை அறிந்த அவர் ஆண்டவரிடம் சொன்னாள், ஆண்டவரே, எனக்கு இந்தியாவுக்கு போக ஆசையாய் இருக்கிறது என்று. ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என்று அவர்கள் பெற்றோரின் கால்களில் விழுந்து கெஞ்ச வேண்டும் போல் இருக்கிறது. அறிவு கண்ணை திறந்தால் தானே ஒளி வரும். அவளுக்கு ஒன்று தோன்றியது. அவள் இந்தியாவை பார்த்ததில்லை, திருநெல்வேலி மக்களையும் பார்த்ததில்லை. ஆனால் திருநெல்வேலி மக்களுக்காக ஏங்கினாள். அவள் உறவினர் ஒருவரிடம் இது பற்றி சொன்னாள். தன் பிறந்த நாளை கொண்டாட விரும்பவில்லை, அதற்கு பதிலாக பணமாக தாருங்கள் என்று பணத்தை சேர்த்தாள். 2 கால்களும் ஊனமுற்ற நிலையிலும் அவர்களின் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்ததோடு அதற்கு பண உதவி செய்ய தன்னுடைய 24 பவுன் நகைகள் மற்றும் தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளிடமும் நகைகள் வசூலித்து அவரது அண்ணன் ஜான் டக்கருக்கு அனுப்பி வைத்து உடனடியாக பெண்கள் கல்வி பயில ஒரு பள்ளியையும் ஆசிரிய கல்வி கற்பிக்க ஆசிரிய பயிற்சி கல்வி நிறுவனம் ஒன்றையும் நிறுவும்படி கேட்டுக்கொண்டாள். அவ்வாறு சாரால் டக்கர் அனுப்பின முதல் உதவித்தொகையில் 1743 வருடம் திருநெல்வேலி மாவட்டம் கடாற்றபுரத்தில் ஆசிரிய பயிற்சி பள்ளி பெண்களுக்கென தொடங்கப்பட்டது. அதே வருடம் சாத்தான்குளத்தில் பெண்கள் பள்ளியும் விடுதியும் கட்டப்பட்டது. கடாற்றபுரம் சாரால் டக்கர் ஆசிரியை பயிற்சியில் படித்து முடித்த ஆசிரியைகளை கொண்டு மிக குறுகிய காலத்தில் பாளையங்கோட்டை, தென்காசி, நல்லூர், திருநெல்வேலி சந்திப்பு போன்ற இடங்களில் 20க்கும் மேற்பட்ட கிளைப்பள்ளிகள் தொடங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து 1895 வருடம் சாரால் டக்கர் பெண்கள் கல்லூரி தென்னிந்தியாவிலேயே முதலாக தொடங்கப்பட்டது. தன்னால் நடக்க முடியாவிட்டாலும் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே தையல் வேலைகளை செய்தும் தமது நண்பர்களுக்கு கடிதம் எழுதி உதவி பெற்றும் பலமுறைகள் பணம் அனுப்பி லட்சக்கணக்கான பெண்களுக்கு அறிவொளி ஏற்ற உதவிய சாரால் டக்கர் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. மேலும் இந்தியாவிற்கு நேரில் வந்ததும் இல்லை. 1857 வருடத்தில் சாரால் டக்கர் மறைந்தாலும் அவர் முன்னெடுத்த பணிகளை அவரின் தோழிகளான மரியா சைல்டஸ், சோபியா டீக்கல், ஜோவனாகர் போன்றவர்கள் தொடர்ந்து செய்ததன் மூலம் பாளையங்கோட்டை சாரால் டக்கர் பெண்கள் பள்ளி மற்றும் ஆசிரியை பயிற்சி பள்ளி 1858 வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்படியாக பல வருடங்களுக்கு முன்னால் உருவான கல்வி நிறுவனம்தான் பாளையங்கோட்டையில் பிரசித்தி பெற்ற சாரால் டக்கர் பள்ளி மற்றும் சாரால் டக்கர் மகளிர் கல்லூரி ஆகும். இன்று 4000 பிள்ளைகள் படிக்கும் பெரிய பள்ளியாக கல்லூரியாக கம்பீரமாக நிற்கிறது. அவள் இந்தியாவுக்கு வரவில்லை, திருநெல்வேலிக்கும் வரவில்லை. அதில் படிக்கும் ஒவ்வொருவரும் சொல்வது, நான் சாரா டக்கர் மாணவி என்று பெருமையாக சொல்கிறார்கள். ஆம், பிரியமான கர்த்தரின் ஜனமே, நடக்க முடியாமல் இருந்தாலும் தன்னால் இயன்றதை செய்தார் அந்த இளம்பெண் சாரா. நம் இதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா இதை கேட்ட பிறகும்? என்ன செய்தோம் இந்நாள் வரை? இனி நாம் என்ன செய்ய போகிறோம்? இயேசுவுக்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.